ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு தமிழ்நாட்டில் வேறொருக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் நம்ம இன்கொயரி பண்ணும்போது என்ன இருக்கு ஃபேக்டர், நிறைய காலேஜ் பிரின்சிபல்ஸ் டீச்சர்ஸ்க்கு நிறைய ஹெசிடேஷன் இருக்கு. ஏதாவது நமக்கு கேஸ் டிடெக்ட் நமக்கு நாலேஜ்ல வந்தா ஸ்கூல் காலேஜ்க்கு எம்பாரஸ்மெண்ட் வந்துடும். பட் அந்த மாதிரி இஷ்யூ ப்ளீஸ் டோன்ட் ஃபீல் தட் ஏதாவது எனி உங்களுக்கு நாலேஜ்ல வந்துட்டு போது 2 பேர் இந்த மாதிரி காஞ்சா யூஸ் பண்றாங்க, ட்ரக்ஸ் இருக்கு, they are blood in the depression இருக்கு. ப்ளீஸ் கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் லோக்கல் உள்ள எல்லாரும் காலேஜ் ஸ்கூலுக்கு உங்களுக்கு நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. அந்த ஸ்டேஷனோட எஃபிஷியல்க்கு ப்ளீஸ் கொஞ்சம் டைம்லி இன்ஃபார்ம் பண்ணுங்க. police will not come and arrest and demand உங்களுக்கு அரேஞ்ச்மென்ட் ஆக இல்ல. அவருக்கு ப்ராப்பர் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் செட்டப்ல ஒரு கவுன்சிலிங் சென்டர் இருக்கு, ரிஹாபிலிட்டேஷன் இருக்கு. ஸோ ஸ்டார்டிங்ல நம்ம ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணா தென் மற்ற லேட்டஸ்ட் ஸ்ப்ரெட் ஆகும் ப்ரிவென்ட் ஆகும். அதர்வைஸ் ஒரு கிளாஸ்ல 2 பேர் யூஸ் பண்றாங்க, தென் அதர் யூஸ் ஆகும், அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ப்ளீஸ் அட்லீஸ்ட் இந்த சிம்டம்ஸ் இருக்கிற சம்பந்தமான நாலேஜ் வந்து இதை செப்பரேட் பண்ணாம ப்ளீஸ் டைரக்ட் லோக்கல் போலீஸ்க்கு ப்ளீஸ் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ தட் டைம்லி இன்டர்வென்ஷன் பண்ணி நம்ம we can sort it out with your justice. எக்ஸைஸ் வேகக்கும் கமிஷன் எக்ஸைஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் போயிடும். அது மேலே அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. அந்த எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு, எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்ற விவரங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நாங்கள் மானிட்டர் பண்ணுறோம். நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுக்கு வரக்கூடிய தகவல்கள் வந்து பதிவு செய்யலாம். செகண்ட் வந்து உங்களுடைய கேம்பஸஸில் இந்த ஆப்போட டீட்டெயில்ஸ் வந்து பாப்புலரைஸ் பண்ணுங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் மொபைல் ஆண்ட்ராய்ட் ஃபோனு இல்லை ஐஃபோனு அந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆன் பண்ணுற மாதிரி பார்க்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் ஆப்பை பாப்புலரைஸ் பண்ணணும். தட் இஸ் தி இன்டென்ஷன். புரியுதுங்களா? ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா இது ஒரு அடிக்ஷன். ஒரு வாட்டி கன்சியூம் பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் டைம் எதுக்காக பண்ணுறாங்கன்னு பார்த்தா கூட உள்ளவங்க பண்ணுறாங்க, இல்லை தெரிஞ்சவங்க பண்ணுறாங்க, இல்லை இப்போ உள்ள லாங்குவேஜில் சொன்னால் ஒரு கருத்துக்காக பண்ணுறாங்க. பண்ண பிறகு நெக்ஸ்ட் என்ன ஆகுது, ஒரு வாட்டி கன்சியூம் பண்ணிக்கிறாங்க, 2வது வாட்டி போகிறாங்க, 3வது வாட்டி போகிறாங்க, அப்படியே அது ஒரு பழக்கமாயிடுது. அதிலிருந்து வெளியில் வர முடியாமல் அவங்க நிற்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பக்கம். இதில் எஸ்பி சொன்ன மாதிரி இது போதைப் பொருளோட கன்சம்ஷன் அவங்களோட ஹெல்த்து மென்டல் ஹெல்த்து மட்டும் பாதிப்படைஞ்சா அந்த ஒரு நபர் தான் பாதிப்படைவாங்க. ஆனால் இது என்ன ஆகுது, இது ஒரு சோஷியல் இஷ்யூவாக மாறிடுது. அவங்க வேற கிரைம் பண்ணுறதுக்கு, விஷயங்களை தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த போதைப் பொருள் வந்து ஒரு காரணமாக மாறிடுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால எப்படி நம்ம அந்த டொபாக்கோ கன்சம்ஷன் ஸ்மோக்கிங் பண்ணும்போது பேசிவ் ஸ்மோக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் என் பக்கத்தில் இருந்து இப்போ ஸ்மோக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட லங்ஸ் மட்டும் இல்லை, பக்கத்தில் நிற்கிற என்னோட லங்ஸுமே எஃபெக்ட் ஆகும்னு சொல்கிற மாதிரி அவங்க எடுக்கிற ட்ரக்ஸு, அது கொடுக்குற அந்த அடிக்ஷன் ஆர் அவங்க பிரெயினுக்கு வரக்கூடிய மாற்றங்கள், அதனால அவங்க க்ரைம் ஆக்டிவிட்டீஸ் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிக்கிறாங்க. இப்போ வரக்கூடிய கேசஸ்ஸு அதில் அந்த ஆஃபென்சஸ் கமிட் பண்ணக்கூடிய பர்சன்ஸோட ஏஜ் கேட்டகரி இதெல்லாம் பார்க்கும்போது பிலோ 30 இயர்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? பிட்வீன் 20 and 30 தான் மேக்ஸிமம் ஆட்கள் இருக்கிறாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் நடக்கும்போது ஒரு காலேஜ்லேருந்து ஒரு டீம் அந்த மாதிரி தான் வராங்க. அதுவும் காலேஜ் லெவலில் காம்படிஷன் நடத்தி ப்ரிப்பேர் ஆகிலாம் வரல, ஆனால் தானாக தெரிஞ்சு அப்ளை பண்ணி வந்துருக்காங்க. அதனால வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் தி குவாலிட்டி ஆஃப் தி கண்டென்ட், அவங்க கொடுக்கக்கூடிய அந்த கண்டென்ட்டோட குவாலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸ்கோப் இருக்கு. பட் தட் இஸ் நாட் ஹேப்பனிங். ஸோ அது நீங்கள் உங்கள் காலேஜ் லெவலில் காம்படிஷன்ஸ் நடத்திட்டு அதுலேருந்து செலக்ட் ஆகிறவங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்ற லெவலில் சொல்லி கொண்டு வந்தோம்னா இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி என்ட்ரிஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு. இது இப்போ இவங்க ஒவ்வொரு டைம் லைன் எல்லாம் சொல்லி அந்த விவரங்கள் படித்தாங்க. ஆன்டி ட்ரக் கிளப்ஸ் என்ன பண்ணோம்னா அதுக்கு நாங்கள் ஒரு கேலண்டர் ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரீயாக பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் என்ஷூர் பண்ணிடுங்க. இந்த இப்போ சொன்னது மட்டும் இல்லாமல் மாவட்ட அளவில்